அனைவருக்கும் எங்கள் வணக்கம். நாம் இப்பொழுது ஒரு கணினியில் அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன உள்ளன என்பதை பல பகுதிகளாக பார்க்கின்றோம். அதில் முதல் பகுதியாக கணினியில் என்னென்ன விஷயங்கள் உள்ளன, அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன உள்ளன என்பதை பார்க்க போகிறோம். இந்த கணினியை நீங்கள் ஆன் செய்தவுடன், இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் இதெல்லாம் என்ன, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் என்ன, இந்த கீழே இருக்கிறதுல நம்ம விருப்பப்பட்ட விஷயத்தை எப்படி கொண்டு வரலாம், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் ரெண்டாக பிரிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து டெஸ்க்டாப்னு பேர். இந்த கீழே கட்டை இருக்குல்ல, இதுக்கு மேலே இருக்க பகுதிக்கு பேர் வந்து டெஸ்க்டாப்னு பேர். இந்த கீழே இருக்க பகுதி வந்து நம்மளுடைய தேவையான ஐக்கன்ஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு பார். இதுக்கு வந்து டாஸ்க் பார்னு பேர். ஸோ டெஸ்க்டாப், டாஸ்க் பார். இப்போ டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு சாஃப்ட்வேருடைய ஐக்கான்ஸ், இது போக மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின் அப்படின்ற வந்து நம்ம குப்பை தொட்டி ஒன்று, இது போக நீங்கள் டெம்பரரியாக சேவ் பண்ணி வைக்கிற மற்ற விஷயங்களுமே இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா வந்து எதுக்கு இந்த டெஸ்க்டாப் அப்படின்னா வந்து சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சில சாஃப்ட்வேர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு போகிறதுக்குரிய அந்த ஐக்கானை நம்ம டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கலாம். அதேமாதிரி அடிக்கடி கேட்குற பாட்டு இது. ஸோ இந்த மாதிரி டெஸ்க்டாப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ் 7 அப்படின்றதுனால சில அதிகமான சில சிறப்பம்சங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த வால் கிளாக் இருக்குல்ல, கிளாக் மாதிரி ஒரு சிஸ்டம், இந்த டேட் மாதிரி, இதுக்கெல்லாம் பேர் வந்து விட்ஜெட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி நிறையா விட்ஜெட்ஸ் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். நம்ம நிறையா விட்ஜெட் நெட்லேருந்து நோட் பண்ணியும் நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். இது விண்டோஸ் 7 இருக்கக்கூடிய ஒரு விண்டோஸ் 7 இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இப்போ டாஸ்க் பார்க்கு வருவோம். டாஸ்க் பாரை வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டனில் தான் இந்த கம்ப்யூட்டருடைய மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. இது மூலமாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். இந்த ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடது பக்கம் இருக்கிறதுல ஃபுல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் லிஸ்ட் எல்லாமே வரும். இந்த கீழே வந்து ஆல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை நம்ம வச்சுருந்தாலே, அப்படி கீழே கை வச்சுருந்தாலே போதும், மொத்தமாக நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லாமே வந்துடும். இல்லை ஆல் ப்ரோக்ராம்ன்ற கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி மொத்தமாக வரும். இதுதான் அந்த டெஸ்க்டாப்புடைய இந்த ஸ்டார்ட் பட்டனில் இருக்க சிறப்பம்சம். இந்த வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய பர்சனல் ஃபோல்டர், நம்மளுக்குன்னு இருக்க பர்சனல் ஃபோல்டர், நம்ம டாக்குமெண்ட்ஸ், நம்ம பிக்சர், நம்ம மியூசிக், நம்ம விளையாடுற கேம்ஸ், அப்புறம் நம்ம மை கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், இந்த அப்பியரன்ஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் பேனல், நம்ம பிரிண்ட்ரு வேறு ஏதாவது உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதோடைய டீட்டெயில்ஸு, டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸ், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா வந்து பாட்டு பாடணுன்னா எந்த சாஃப்ட்வேரில் பாடணும், இப்போ ஒரு வெப்சைட் போகணும் அப்படின்னா எந்த சாஃப்ட்வேர் மூலமாக அந்த வெப்சைட் போகணும் அப்படின்ற டிஃபால்ட்டாக செட் பண்ணி வைக்கிறது. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், இது வந்து அடிஷ்னலாக இருக்கிறது. இது கீழே இருக்க ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன அப்படின்னா வந்து நம்ம விண்டோஸை சடன் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா வந்து லாக் ஆஃப் பண்ணி வெளில வந்துக்கலாம். இல்லை ஒரு லாக் போட்டுக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் நாளைக்கு டவுன்லோட் போட்டிருக்கேன், சில விஷயங்கள்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் பட்டனில் இருக்கிறது. இந்த ஸ்டார்ட் பட்டனில் இருக்க ஒவ்வொரு பட்டனையும் நம்ம இன்னும் டீப்பாக பார்ப்போம். இந்த கீழே இருக்க விஷயங்கள், இது எல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்பில் போக இங்கே டக்குன்னு கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுறது இங்கே வச்சுக்கலாம்.
அடுத்து வந்து இதுக்கு அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சப்போஸ் நான் ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஓப்பனில் இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயம்னா ஓப்பனில் இருக்கோ அது எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 எண்றதுக்குள்ளே அப்படின்ற அந்த இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. அப்போ இந்த ஃபோல்டர் இந்த மாதிரி காமிச்சிச்சின்னா, ஸோ இந்த ஃபோல்டர் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஃபோல்டரில் இருக்கிறத வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இப்படி வெளிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டம் கட்டிருந்துச்சு, இந்த மாதிரி கட்டம் கட்டிருச்சு அப்படின்னா இந்த இதில் ஏதோ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுன்னு அர்த்தம். ஸோ அங்கே இடத்த மேலே வைக்கும்பொழுது அது காமிக்குது என்ன இது ஓப்பன் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ண அதை அப்படியே கர்சரை வந்து அந்த இடத்துல வச்சாலே போதும், அது அப்படியே சொல்லிடும். ஸோ அப்போ இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்படியே ரெண்டாக மல்டிபிளாக காமிக்குதான். ஸோ அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி 2 இது அப்படி வரிசையாக வரும். ஸோ எது தேவைன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இதோடையது. இப்போ வேறு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், மை கம்ப்யூட்டர்னு ஓப்பன் பண்ணுறேன். அதுவும் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுது. வேறு இப்போ எக்ஸெலி சாஃப்ட் வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு இது ஓப்பன் பண்ணுறேன், இல்லை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணுறேன். அதுவும் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக 4 நிற்கும் வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்ன ஓப்பன் பண்ணியிருக்கணும் அது வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணால் சுருங்கிடும், இதை கிளிக் பண்ணால் எரிஞ்சு நிற்கும். ஸோ இதுதான் இந்த பக்கம். இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கம்ப்யூட்டருடைய மிக அதிமுக்கியமான விஷயங்கள். சார்ஜர், அதாவது நம்ம கம்ப்யூட்டருடைய பேட்ரி லெவல் எப்படி இருக்குது. இது வந்து லேப்டாப் அப்படின்னாலும் அந்த பேட்ரி லெவல் காமிக்குது. இது வந்து அதோடைய இன்டர்நெட் கனெக்ஷன், இது வந்து அதோடைய சவுண்ட் சிஸ்டம். நம்ம இது தேவையான விஷயத்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம், என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்ற நம்ம உள்ளே பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ இது ஒரு வகையான ஷார்ட்கட் மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க அடிப்படை கம்ப்யூட்டர். இன்னும் மேலும் தொடர்ந்து வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஒவ்வொரு விஷயம் மிக தெளிவாகவும் நிதானமாகவும் தமிழில் பார்ப்போம். நன்றி.